அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலேயே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, நீங்கள் பார்த்தது உண்மைதாங்க. நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய சத்துணவு துறையிலிருந்து ஒரு மாபெரும் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் புதுசாக வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட நமக்கு 8997 வேக்கன்சி அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேக்கன்சி வந்திருக்குங்க. சரிங்களா? இந்த 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து 8997 வேக்கன்சியுமே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, அதுல நம்முடைய மாவட்டம் எவ்வளவு வேக்கன்சி வந்திருக்கு, நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், டோட்டலாக நமக்கு 3 வகையான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த 3 வகையான போஸ்டிங்க்கு நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், நம்ம இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்சிமம் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் சம்பளம் என்ன, மேக்சிமம் சம்பளம் என்ன, இதுல முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு என்ன முன்னுரிமை கிடைக்க போகுது, இதற்கான முழுமையான தகவலும் தான் இந்த ஒரு வீடியோவா தெளிவா துல்லியமா இருக்க போகுதுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி டவுன்லோட் பண்ணணும், அதில் என்னென்ன ஃபில் பண்ணணும், என்னென்ன செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணணும், எல்லாமே தெளிவாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த மாதிரி வீடியோஸ் அப்டேட் நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக உங்களுக்குமே தெரியுங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்க தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, அரசு சத்துணவு துறையில் கிட்டத்தட்ட 8997 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அதுல மினிமம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தாங்க. தோல்வி அதாவது நீங்க 10வது படிச்சு பாஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்க ஃபெயிலா இருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுல எந்த விதமான எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லாமே பார்க்கலாங்க. சரிங்களா? இங்க ஃபர்ஸ்ட்ல நமக்கு தெளிவா மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு வந்திருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சத்துணவு துறையில இருந்து தான் இந்த வேலைக்கான நோட்டிபிகேஷன் அபிஷியலா கொடுத்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு வேலை தாங்க இது. பகுதி நேரமாகவோ கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். என்னென்ன போஸ்டிங்க்கு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னா, சத்துணவு அமைப்பாளர், சமையலர், சமையல் உதவியாளர், இதுல ஒரு போஸ்டிங் கூட மென்ஷன் ஆயிருக்கு. நமக்கு 3 வகையான போஸ்டிங் தான் இதுல கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 3 வகையான போஸ்டிங் தான் கிட்டத்தட்ட நமக்கு டோட்டலா 8997 வேக்கன்சி அபிஷியலா கொடுத்திருக்கிறாங்க. இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க 3000ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 9000 வரைக்கும் இதுக்கான சேலரி கிடைக்குங்க. இது பேசிக்கான சேலரி தான். இது போக போக உங்களுக்கு இன்கிரிமெண்ட் சேலரியாவும் மாறுங்க. அடுத்தது கல்வி தகுதி. இதற்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, மினிமம் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் நீங்க ஃபெயில் ஆகியிருந்தா கூட இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி தான். அடுத்ததா வயது வரம்பு. மினிமம் உங்களுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்க அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். 40 வயசு வரைக்கும் கூட நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். இது நார்மலா ஜென்ரலா இருக்கிறது. ஒருவேளை நீங்க SC ST PW இந்த கேண்டிடேட்ல இருக்கீங்கன்னா நீங்க 5 வருஷம் வயது தளர்வு, அதாவது 40ல இருந்து 45 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாங்க. ஒருவேளை நீங்க பிடபிள்யூ இல்லாம SC ST இல்லாம ஓபிசியில் வருவீங்க இல்லையா, பிசி MBC BCM SCA இவங்க எல்லாமே ஓபிசி கேண்டிடேட்ல தான் செலக்ட் பண்ணி விண்ணப்பிப்பீங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்க 3 வருஷம் வயது தளர்வு, அதாவது நீங்க 40ல இருந்து 43 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததா விண்ணப்ப கட்டணம். இதற்கான கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுங்க. ஃப்ரீயாவே நீங்க விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஒன்லி டைரக்டா இன்டர்வியூஸ் தாங்க. யாரெல்லாம் இந்த சத்துணவுத்துறை வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டா விண்ணப்பிக்கிற எல்லாருமே டைரக்டா இன்டர்வியூஸ்க்கு கூப்பிடுவாங்க. அதில் இன்டர்வியூல இந்த சத்துணவுத்துறையில வேலை ஜாப் நேச்சர் எப்படி இருக்க போகுது, இதை பத்தின ஒரு சில கேள்விகள் தான் இருக்கும். அதில் செலக்ட் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா போஸ்டிங் கொடுப்பாங்க. ஸோ அடுத்ததா பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திலையும் தான் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு
போஸ்டிங் இருக்கலாம். ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாங்க. சரிங்களா? அடுத்ததா ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றதை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை 179, கடலூர் 320, திண்டுக்கல் 139, பெரம்பலூர் 73, ராமநாதபுரம் 187, சேலம் 722, தென்காசி 138, தேனி 106, விழுப்புரம் 288, தருமபுரி 135, ஈரோடுக்கு இன்னும் வேகன்சி வந்து மென்ஷன் ஆகல. இன்னும் ஒரு சில தினங்கள் அதுலயும் அப்டேட் பண்ணிடுவாங்க. அடுத்தது காஞ்சிபுரம் 74, தூத்துக்குடி 104, திருப்பூர் 262, திருவாரூர் 163, வேலூர் 292, விருதுநகர் 273, கள்ளக்குறிச்சி 309, கன்னியாகுமரி 99, அரியலூர் 178, திருவள்ளூர் 236, தஞ்சாவூர் 190, திருச்சி 231, கிருஷ்ணகிரி 732, புதுக்கோட்டை 345, செங்கல்பட்டு 154, திருநெல்வேலி 119, நாமக்கல் 321, திருப்பத்தூர் 140, கரூர் 200, நாகப்பட்டினம் 93, அரியலூர் 178, சிவகங்கை 427, ராணிப்பேட்டை 211, மயிலாடுதுறை 87, நீலகிரி 119, திருவண்ணாமலை 427. டோட்டலா நமக்கு இவ்வளவு வேகன்சி கொடுத்திருக்காங்க. டோட்டலா 8997 வேகன்சி வந்திருக்குங்க. சரிங்களா? ஸோ இந்த சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே எவ்வளவு வேகன்சி வந்திருக்கு பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து எந்தெந்த மாவட்டத்துக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, நம்முடைய சஜஷன் படி பார்த்தீங்கன்னாக்க எந்த மாவட்டத்துக்கு வேகன்சி அதிகமான வேகன்சி இருக்கோ, இப்போ நீங்க வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். வேலூர் மாவட்டத்துல 292 வேகன்சி தான் இருக்கு. ஆனா இதை விட மாவட்டத்துக்கு வந்து அதிகமான வேகன்சின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து கிருஷ்ணகிரி மாவட்டங்கள்லாம் 700 வேகன்சி இருக்கு. அதே போல வந்து இந்த சேலம் மாவட்டத்துக்குலாம் வந்து 700 வேகன்சி. இந்த மாதிரி அதிகமான எந்த மாவட்டத்துக்கு வேகன்சி இருக்கோ இந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி நீங்க விண்ணப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாவே வேலை கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அரசு வேலை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருமே, ஓகேங்களா, எனக்கு கன்ஃபார்மா அரசு வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே எந்த மாவட்டத்தில் வேணாலும் சூஸ் பண்ணி விண்ணப்பிச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு நபர் ஒரு மாவட்டத்துக்கு மட்டும் தான் விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணா ஈஸியா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல சமையல் உதவியாளர், சரிங்களா, இந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியான வேலை கிடைக்கும். அதே மாதிரி நான் வந்து 10வது மார்க் ஷீட் தான் வச்சு அப்ளை பண்ணணுமா இல்ல டிகிரி வச்சு அப்ளை பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, இதற்கு குவாலிஃபிகேஷனே 10ஆம் வகுப்பு தாங்க. அதனால வந்து உங்க 10வது மார்க்கை வச்சு தான் இதுல செலெக்ஷனே பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வரக்கூடிய 15ஆம் தேதியிலிருந்து விண்ணப்பிக்கிறது ஸ்டார்ட் ஆகுங்க. ஸோ இன்னைக்கான அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.